உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். அட்டை, அதாவது இதில் வந்து முதுகுநான் அற்றவை, முதுகுநான் உள்ளவை. முதுகுநான் அற்றவை தான் அட்டை. அட்டையோட விலங்கியல் பேர் வந்து கிருட்டினேரியா கிரானுலோசா. இதோட தொகுதி என்னன்னா வலைத்தசை புழுக்களை சார்ந்தது. வலைத்தசை புழுக்கள்னா உறுப்பு மண்டல அளவில் ஒருங்கமைப்புடைய கண்டங்களாக பிரிக்கப்பட்ட புழு போன்ற உடலமைப்புடைய விலங்குகளாகும். அடுத்து முதுகுநான் உள்ளவே தான் முயல், அதான் ஓரிக்டோலேகஸ் கியூனிகுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வகுப்பு வந்து பாலூட்டிகள். பாலூட்டிகள் தான் விலங்குலகத்திலே மிக உயர்ந்த வகுப்பு. மற்ற அனைத்து வகை விலங்குகளை விட மிகவும் மேம்பாடு அடைந்தவை இந்த உயிரிகள் தான். இப்போ கிரிடினேரியா கிரானுலோசா இதோட தொகுதி வலைத்தசை புழுக்கள், வகுப்பு கிரிடினியா, வரிசை நேத்தோப்டெலிடா, பேரினம் கிரிடினேரியா, சிற்றினம் கிரானுலோசா. இது எங்கெங்கே இருக்குன்னா இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் இலங்கை இங்கெல்லாம் தான் இருக்குது. இது நன்னீர் குளங்கள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள், சிற்றோடைகளில் இருக்குது. இவை புற ஒட்டுண்ணிகளாகவும் மீன், தவளை, கால்நடை, மனுஷன் இவங்களோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சுது. இதை ஒரு ரத்த உறிஞ்சி. இதோட பேர் தான் சாங்கி ஓரஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட அளவு மற்றும் உருவம், இது வந்து நீளும் போது நாடா போன்றும் சுருங்கும் போது உருளை போன்றும் மாறக்கூடியது. 35 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். நிற அமைப்பு ஆலிவ் பச்சை நிறம், வயிற்றுப்பகுதி ஆரஞ்சு மஞ்சள் அல்லனா ஆரஞ்சு சிவப்பு. கண்டமைப்பு வந்து மெட்டாமெரிசா கண்டமைப்பு உடலில் காணப்படுகிறது. அட்டையோட உடல் வந்து 33 கண்டங்கள் அல்லது சோமேட்டுகள் என்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டங்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கண்டமும் மேற்கொண்டு மேலோட்டமாக வளையங்கள் அல்லது அண்ணுளையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இனப்பெருக்க காலத்தில் அந்த ஹக்குன் எங்கே உருவாகுதுன்னா 9 to 11வது கண்டம் வரையில் அந்த கிளைடெல்லால உருவாகுது. உணர்வேற்பிகள் 5 கண்டங்களில் 5 இணை கண்கள் உள்ளன. ஒவ்வொரு கண்டமும் பல புடைப்புகளாலான உணர்வேற்பிகளை கொண்டுள்ளது. வளைய உணர்வேற்பிகள் ஒவ்வொரு வளையத்தில் கண்ட உணர்வேற்பிகள் ஒவ்வொரு கண்டத்தின் முதல் வளையத்திலும் காணப்படுகிறது. அடுத்து ஒட்டுறிஞ்சி. இதுல 2 ஒட்டுறிஞ்சி இருக்கு. முன்னொட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி, இன்னொன்று பின்னோட்டுறிஞ்சி. இந்த முன்னோட்டுறிஞ்சி வந்து முதல் 5 கண்டத்தில் இருக்குது. பின்னோட்டுறிஞ்சி பின்னாடி இருக்கிற 7 கண்டத்தில் இருக்குது. அந்த முன்னோட்டுறிஞ்சி தான் உணவூட்டத்துக்கு உதவுது. வாய் முன்னோட்டுறிஞ்சியின் மையத்தில் வாய் காணப்படுகிறது. மலத்துளை 26வது கண்டத்தில் இருக்குது. நெப்ரீடிய துளைகள், இதில் 17 இணை நெப்ரீடிய துளைகள் இருக்குது. 6 to 22 வரையிலான கண்டங்களில் இந்த நெப்ரீடிய துளைகள் இருக்குது. ஆண் இனப்பெருக்க துளை வந்து 10வது கண்டத்தில் இருக்குது. பெண் இனப்பெருக்க துளை 11வது கண்டத்தில் இருக்குது. ரெண்டுமே 2 மற்றும் 3வது வளையங்களின் வயிற்றுப்பகுதியின் மையத்தில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் தலைப்பகுதி வந்து முதல்ல 5 கண்டத்தில் இருக்குது. முன் கிளைடல்ல பகுதி 5, 6, 7, 8. கிளைடல்ல பகுதி 9, 10, 11. நடுப்பகுதி 12 to 22. பின் அல்லது வால் பகுதி தான் 23 to 26. பின் ஒட்டுறிஞ்சி 27லேருந்து 33. அடுத்து உடற்சுவர், இது வந்து கியூட்டிக்கல் தான் வெளியில் இருக்கும். அதுக்கு அடியில் புறத்தோல், புறத்தோலுக்கு கீழே வந்து தோல் இருக்குது. தசை அடுக்கு வந்து வட்டம் மற்றும் நீள்வாட்டு தசையால் ஆனது. போட்ரியாய்டல் திசு, இது நீள் தசைகளுக்கு கீழே உள்ளது. இது உணவு குழாயை சுற்றி உடற்குழி முழுவதும் நிரம்பியுள்ளது. அடுத்து இதோட இடப்பெயர்ச்சி 2, ஒன்று நிலத்தில், இன்னொன்று நீரில். நிலத்தில் வந்து வளைதல் அல்லது ஊறுதல் மூலமாக போகுது. நீந்துதல் வந்து நீரில் வந்து நீந்தி அலை இயக்கத்தை மேற்கொள்கிறது. அடுத்து சீரண மண்டலம், இதில் வந்து உணவு குழல் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா வாயிலிருந்து வாய்க்குழிக்குள்ளே போகுது. வாய்க்குழியிலிருந்து தொண்டைக்கு போகுது. உமிழ்நீர் சுரப்பிகளின் திறப்புகளை கொண்ட பாப்பிலாக்களும் தாடைகளில் உள்ளன. அப்புறம் தொண்டையிலிருந்து எங்கே போகுது? உணவு குழாய்க்கு போகுது. உணவு குழாயிலிருந்து தீனிப்பை, தீனிப்பையிலேருந்து குடல்வால் போகுது. குடல்வால்லேருந்து வயிறு, வயிற்றுலேருந்து திரும்ப குடலுக்கு வந்து மலக்குடல், மலத்துளை வழியாக வெளியேறுது. இதில் உள்ள ரத்தம் வந்து உறைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தான் கிருடின் அப்படிங்கிற ஒரு திரவம் வந்து இருக்குது. குடல்வாலோட இன்னொரு பேர் வந்து டைவர்டிகுலா. அப்புறம் உணவூட்டம், சீரணம், இது வந்து எப்படி சாப்பிடுதுன்னா அந்த விருந்தோம்பியோட உடலில் போயிட்டு 3, 6 அல்லது ஒய்வடிவ காயத்தை வந்து ஏற்படுத்துது. தீனிப்பை, அதுக்கப்புறம் வந்து சீரணமாகாத உணவான ரத்தம் தீனிப்பை அறைகளிலும் குடல்வாலிலும் சேமிக்கப்படுகிறது. தீனிப்பையிலிருந்து சுருக்கு துளைகள் மூலமாக வயிற்றுக்கு ரத்தமானது சொட்டு சொட்டாக அனுப்பப்படுகிறது. புரத சீரண நொதி மூலம் வயிற்றில் சீரணம் நடைபெறுகிறது. செரிக்கப்பட்ட ரத்தத்தை குடல் முழுவதுமாக உறிஞ்சிக் கொள்கிறது. செரிக்கப்படாது மலக்குடலில் போயிட்டு மலத்துளை வழியாக வெளில போயிருது. அந்த கிருடின் வந்து ரத்தம் உறைவதை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அட்டைகளுக்கு காது கிடையாது. தோல் மூலமாக தான் அது வந்து அதிர்வுகளை தோல் மூலம் உணர்கின்றன. அட்டைகள் 2 முதல் 10 சிறிய கண்களை வச்சிருக்குது. அட்டை தன்னோட உடல் எடையில 5 மடங்கு அதிக ரத்தத்தை உறிஞ்சும். அட்டை தனது முழு உணவையும் செரித்து உறிஞ்சிக்கொள்ள ஓராண்டுக்கும் மேலாகிறது. கண்ட அமைப்பு 33 கண்டம் இருக்கு. முன்னொட்டுறிஞ்சி, வாய், கண்கள் இதெல்லாமே முதல் 5, 1 to 5. பின்னொட்டுறிஞ்சி 27 to 33. தொண்டை 5 to 8. தீனிப்பை 9 to 18. வயிறு 19வது கண்டம்.
குடல் 10 to 22 வரைக்கும் இருக்குது. மலக்குடல் 23 to 26, மலத்துளை 26வது கண்டம். நெப்ரிடிய துளைகள் 6 to 22 வரையிலான கண்டம். ஆணின பெருக்கத்துளை 10வது கண்டம், பெண்ணின பெருக்கத்துளை 11வது கண்டம். இப்போ சுவாச மண்டலம் அட்டை வந்து எல்லாமே தோல் மூலமாக தான் சுவாசம் நடைபெறுகிறது. இதில் வந்து தந்துகிகளினுள் இரத்த உடற்குழி திரவம் நிரம்பியுள்ளது. அது மூலமாக தான் இது வந்து சுவாசம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் இதோட உடல் வந்து கோழை சுரப்பு மூலம் தோலானது ஈரமாகவும் வளவளப்பாகவும் வைக்கப்படுகிறது. அதனால் இது உடல் வந்து உலர்ந்து போவதிலிருந்து பாதுகாக்கிறது. சுற்றோட்ட மண்டலம் இதில் இரத்த குழாய்கள் கிடையாது. அந்த இரத்த உடற்குழி கால்வாய்கள் மூலமாக தான் ரத்தம் வந்து கடத்தப்படுகிறது. 4 கால்வாய்கள் வந்து இருக்குது. இது எல்லாமே கீழ்ப்புறத்தில் 26வது கண்டத்தில் ஒன்றாக இணைகிறது. அடுத்து நரம்பு மண்டலம். இது தொண்டை மேல் நரம்பு திரள், தொண்டை சுற்று நரம்பு இணைப்பு மற்றும் தொண்டை கீழ் நரம்பு திரள் ஆகியவற்றை உள்ளடக்கிறது. தொண்டை கீழ் நரம்பு திரள் தொண்டையின் அடிப்பகுதியில் 4 இணை நரம்பு திரள்களின் நிவால் உருவாகியுள்ளது. கழிவு நீக்க மண்டலம் 17 இணை நெப்ரீடியங்கள் உள்ளன. இவை 6 முதல் 22 வரையான கண்டங்களில் அமைந்து நெப்ரீடிய துளைகள் மூலம் வெளித்திறக்கின்றன. இனப்பெருக்க மண்டலம் ஆணினப்பெருக்க மண்டலம் வந்து 12வது கண்டத்திலிருந்து 22வது கண்டம் வரைக்கும். இதில் 11 இணை விந்தகம் இருக்குது. விந்தக பைகள் எல்லாமே கோள வடிவத்தில் இருக்குது. ஒவ்வொரு விந்தகத்திலிருந்து விந்து வெளிச்செலுத்து நாளம் என்ற சிறிய குழாய் தோன்றி அப்பகுதியில் உள்ள விந்து நாளத்துடன் இணைகிறது. இவ்விந்து நாளமானது மிக அதிக சுழல்களை பெற்று விந்து முதிர்ச்சிப்பை அல்லது எபிடிடைமிஸ் ஆக மாறுகிறது. விந்து நாளத்திலிருந்து பெறப்படும் விந்தணுக்களை சேமிக்க பயன்படுகிறது. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு எபிடிடைமிஸ் சிறிய வெளியேற்றும் குழாயாக தொடர்கிறது. இரு பக்க வெளியேற்று குழாய்களும் ஒன்றாக இணைந்து இனப்பெருக்க அறையாக மாறுகிறது. இவ்வறையானது இரு பகுதிகளை கொண்டது. அவை சுருண்ட பிராஸ்டேட் சுரப்பி, ஆண்குறியை கொண்ட பினியல் பை, ஆண்குறி ஆண் இனப்பெருக்க துளை மூலம் வெளித்தருகிறது. நெக்ஸ்ட் பெண் இனப்பெருக்க மண்டலம். இது வந்து 11வது கண்டத்தின் வயிற்று பகுதியில் ஓரினை அண்டகங்கள் உள்ளன. ஒவ்வொரு அண்டகமும் சுருண்ட நாடா போன்ற அமைப்புடையது. அண்டத்திலிருந்து அண்டகங்கள் விடுவிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு அண்டகத்திலிருந்தும் ஒரு சிறிய அண்டக்குழல் உருவாகிறது. இரு பக்க குழல்களும் இணைந்து ஒரு புது அண்ட நாளமாகிறது. இப்போது அண்ட நாளமானது பேரிக்காய் வடிவ யோனியில் திறக்கிறது. யோனி 11வது கண்டத்தின் பின்புறத்தில் வயிற்றுப்புற மைய பகுதியில் அமைந்துள்ளது. கரு வளர்ச்சி ஃபர்ஸ்ட் கக்குன் உருவாகிறது. கக்குன்னா முட்டைக்கூடு எங்க 9, 10 மற்றும் 11வது அந்த கிளைடல்ல பகுதியில் உருவாகுது. கரு வளர்ச்சி நேரடியானது முட்டை கூட்டினுள் 1 to 24 கக்குன்கள் கருக்கள் வந்து வளருது. நீண்ட அட்டையை போன்ற தோட்டம் கொண்ட இளம் அட்டைகள் வெளிவருகின்றன. அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்பு. தொண்டை இரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது. உடலின் இருமுனைகளில் உள்ள ஒட்டுறிஞ்சிகள் அட்டையை விருந்தோம்பியுடன் உறுதியாக இணைத்துக் கொள்ள பயன்படும் கவ்வும் உறுப்புகளாக செயல்படுகின்றன. அட்டையின் வாயினுள் காணப்படும் 3 தாடைகள் விருந்தோம்பியின் உடலில் வலியில்லாத ஒய்வடிவ காயத்தை உருவாக்க உதவுகின்றன. உமிழ்நீர் சுரப்பிகளால் உருவாக்கப்படும் கிருடின் என்ற பொருள் இரத்தத்தை உறைய விடுவதில்லை. எனவே தொடர்ச்சியாக இரத்தம் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. பக்க கால்களும் மயிர்கால்களும் காணப்படுவதில்லை. ஏனெனில் இவ்வுறுப்புகள் எந்த வகையிலும் தேவையில்லை. தீனிப்பையில் இரத்தம் சேமிக்கப்படுகிறது. இது அட்டைக்கு பல மாதங்களுக்கு ஊட்டமளிக்கிறது. இதன் காரணமாக சீரண நீரோ நொதிகளோ அதிக அளவில் சுரக்க வேண்டிய தேவையில்லை. இரத்தத்தை வலிய விடுதல் என்பது நோயாளியின் உடலிலிருந்து நச்சு அசுத்த பொருட்களை வெளியேற்றும் ஒரு நுட்பமாகும்.